கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களை ஜாய் டிவி மூலமாக சந்திக்க கிருபை கொடுத்துருக்கிறாரு. அவருக்கே மகிமை. ஆவியானவர் என்னெல்லாம் உங்களோட பேசுகிறாரோ அதெல்லாம் கேட்டு அதன்படி உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பாடப்போகிற இந்த பாட்டு என்னுடைய பாட்டு இல்லை, என்னுடைய மகளுடைய 2வது மகளுடைய பாட்டு. மூத்த மகள் நல்ல ஊழியம் செய்கிறா. கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தரோட ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்காக நான் படாத பாடலை, விடாத கண்ணீர் இல்லை, போடாத உபவாசம் இல்லை. ஆண்டவர் அந்த மகளை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டுக்கிறதுக்காக நன்றி. ஆனால் 2வது மகள் தான் ஃபஸ்ட்டு ஊழியம் செஞ்சாள். என் கூட தனியாகவும் ஊழியத்தை செஞ்சாள். அந்த மகளை ஒரு பொல்லாத மிருகம் கையில் கொடுத்துட்டு அது கொத்தி கொதறி குடுங்கி அடித்து சித்திரவதை பண்ணி அந்த மகள் ஒரு மனநோயாளியாக இருக்கிறாள். அந்த மகளுக்காக ஜெபிங்க. ஊழியத்தை செய்யணும், கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தணும். இப்போ எவ்வளோ பெட்டர், பரவாயில்ல. ஜெபத்திலே வைத்திருக்கிற ஜெபத்து மூலமாக தான் அந்த மகள் உயிரோடு இருக்கிறாள். அந்த மகளுடைய சாட்சி ஒரு நாள் நீங்கள் கேட்பீங்க. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட சாட்சி கேட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பாடுகளை அனுபவித்த அந்த மகள். அவளுடைய பேர் கலா ஷல்லா. ஆனால் நான் ஒரு ஃபீலா மாதிரி அவன் பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஃபீலான்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஃபீலானா எப்சிபானா வாழ்க்கை மாறணும், அது உள்ள வாழ்க்கை மாறணும். என்னோட கூட தான் இருக்கிறா. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். அவளை அப்பப்போ ஹாஸ்பிட்டல்லையும் ஆசிரமத்துலேயும் சேர்க்க வேண்டிய நிலைமை வருகிறது. என்னுடைய பாடுகள் உபத்திரங்கள் ஏராளம். ஆனாலும் இதை ஜெப ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா ஆசனம் சொல்லுகிற ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு ஊக்கமாக ஜெபிங்க. நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளது. நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாட்டை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா என்னோடு நீங்க இருங்க, மகிமையில் பிரவேசிப்பேன். ஏசப்பா என்னோடு நீங்க இருங்க, மகிமையில் பிரவேசிப்பேன். மகிமை வல்லமை கிருபை அன்பு நிறைந்தவரே. மகிமை வல்லமை கிருபை அன்பு நிறைந்தவரே.
மகிமை வல்லமை கிருபை அன்பு நிறைந்தவரே. என்னை வார்த்தார் அபிஷேகித்தார் அடியேனை ஊழியனாய். என்னை வார்த்தார் அபிஷேகித்தார் அடியேனை ஊழியலாய். வாழ்நாள் உமக்காக வாழ்வேனையா, மரித்தாலும் உமக்காய் மரிப்பேனையா. வாழ்நாள் உமக்காக வாழ்வேனையா, மரித்தாலும் உமக்காய் மரிப்பேனையா. மகிமை வல்லமை கிருபை அன்பு நிறைந்தவரே. மகிமை வல்லமை கிருபை அன்பு நிறைந்தவரே. ஏசப்பா என்னோடு நீங்க இருங்க, மகிமையில் பிரவேசிப்பேன். ஏசப்பா என்னோடு நீங்க இருங்க, மகிமையில் பிரவேசிப்பேன். பிரைஸ் ஒளிகா. நன்றி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த பாடின மகளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாத ஒரு ஏமாத்துக்கிற நடித்து மோசம் பண்ணி உண்மையானவன் போல காமிச்சு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி என் மகளை திருமணம் முடித்து பண்ணாத கொடுமை இல்லை, வரதட்சணை கொடுமை. உங்கள் அம்மா கார் வாங்கி கொடுக்க சொல்லி அது வாங்கி கொடுக்க சொல்லி கொடுமை பண்ணி அந்த மகன் என்கிட்ட வாயிலேயே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு மனநோயாளி ஆகிட்டா. அவன் இன்னொருத்தையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். 2 பிள்ளைய மட்டும் அவன் வச்சுருக்கான். 3ஆவது பிள்ளை எங்கே இருக்கான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கா. அவள் படாத கஷ்டப்பட்டு இருக்கா. எங்கள் குடும்பத்துக்கே சூனியம் பண்ணி எங்கள் குடும்பத்தையே பிரித்து வச்சுருக்கான். கர்த்தனுடைய இணைச்சி வைக்கிற தேவன். உனக்கு விரோதமாக சூனியமா? பயப்படாத. மந்திரம் பண்ணுறாங்களா? பயப்படாத. கர்த்தர் ஒருவரை கெட்டியாக பிடிச்சிக்கோ, அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அழகாக அருமையாக போதிச்சிருக்கார். என்ன பண்ணுறதில்ல, அவருடைய போதனையை கேட்டு அதன்படி நடக்கிறதில்ல. அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க சித்தம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். இந்த நியாயப்பிரமாணம்னு ஒன்று இருக்குது. எங்கே இருக்குன்னா ரோமரில் அழகாக இருக்கு. நியாயப்பிரமாணத்தோடு கூட பேசுகிறேன், நியாயப்பிரமாணம் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற வசனம் நிறையா இருக்குது. வாசிங்க, இதெல்லாம் படிக்கணும், பைபிளில் படிக்கணும். எனக்கு படிப்பறிவே கிடையாது. என் ஆண்டவர் ஆவியானவர் படிக்க வச்சார். எனக்குன்னு எதுவுமே இல்லை, என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளே, முதல் வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டார்ப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. முதல் கற்பனைங்கிறார் ஆண்டவர். 4வது வசனம் சொல்லப்படுகிற, பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆண்டவர் கொடுத்த பெற்றோர் என்ன, நீங்கள் இயேசுக்கிட்ட பெற்றுக்கிட்ட பிள்ளைங்க. பிள்ளைங்க வந்துட்டு வளர்ந்த போதே அவங்களோட குழந்தையிலேருந்து நீங்கள் பக்குவப்படுத்தணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தான் ஆவியானவர் சொல்கிறார். இதை சொல்ல சொன்னார் எனக்கு. நீங்கள் பெற்ற பிள்ளைய குழந்தையிலேருந்து பக்குவப்படுத்தினாதான். அது குழந்தை போகட்டும், அது குழந்தை அவ்வளோதான், தெரியாது என்ன செய்யணும்னு. பெற்றோர்களுக்கு தெரியும். எல்லாம் பெற்றுக்கொண்டீங்கள, வர வாங்கி பெற்றிருப்பீங்க. ரொம்ப தெய்வத்தை தேடி தேடி வேண்டி பெற்றிருப்பீங்க. குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை கொடுத்துருப்பார் ஆண்டவர். மேபி எப்படி இருந்தாலும்
கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவர் தான் குழந்தை கொடுக்குறவர், வேறு யாரும் இல்லை. தப்பாக நினச்சிட்டு தப்பான வழியில் போயிட்டுருக்கிறீங்க, அது சரியில்லை. குழந்தை கொடுக்கறது ஆண்டவர் தான். சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். ஆகவே பிள்ளைகள் எப்படி வளர்க்கணுன்னா கர்த்தர்க்கேற்ற விதமாக வளர்க்கணும். என் மகன் ஒரு வாட்டி ரெட்மிங்கிற ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தான். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் பண்ண என் மகன்கிட்ட சொன்னேன். எதுக்குமா தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இப்போ நல்ல ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு. நான் தாம்மா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நான் என்னப்பா பெருசாக செஞ்சுட்டேன்? உண்மையிலே என் பிள்ளைங்களுக்கு நான் பெருசாக எதுவும் செய்யலை. ஆனால் அவங்களுக்கு செய்யணுன்னே ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிட்டேன். இரவு பகலாக ஜெபம் பண்ணேன், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். பிரியமானவர்களே, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் மகன், அம்மா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை ஒரு திருடனா, ஒரு கொலைகாரனா, ஒரு குடிகாரனா, ஒரு பொறுக்கியா, ஒரு ஏமாத்துக்காரனா, ஒரு அயோக்கியனா என்னை நீங்கள் வளர்க்கலம்மா. நல்லவனாக வளர்த்தீங்க, நியாயமானவனை வளர்த்தீங்க. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் தான் என் வாழ்க்கையை ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லணும். அது சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்னென்னமோ ஆகிப்போச்சு. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க, நல்ல சாப்பாடு கொடுக்க, நல்ல ட்ரெஸ் கொடுக்க நினைக்கிறீங்களே, நல்ல புத்தி அறிவை கொடுங்க, அன்பை சொல்லுங்கள், பாசத்தை சொல்லுங்கள், பக்தி வைராக்கியத்தில் வளருங்க, தாய் தகப்பனை கனப்படுத்தணும்னு சொல்லி வளங்க. இப்படி வளர்க்காதனால, தன் பிள்ளைகளை இஷ்டப்போல விட்டதுனால இன்றைக்கி பல தாய் தகப்பன்மார்கள் நடு தெருவில் பிச்சை எடுக்கிறாங்க. மனம் குழம்பி போய் பேதலிச்சு போய் மன நோயாளியாக திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு என் இருதயம் சுக்கு நூறாக உடைந்து போகிறது. காரணம் யார்? தாய் தகப்பன் தான். ஏன் ஒரே பிள்ளை நல்லா இருக்கணும். என் 2 பொண்ணை விட, எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பொண்ணை விட என் பையனை தான் உயிருக்கு உயிராக நேசித்தேன். என் பையன் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். ஆனால் இந்த வேதத்தை நான் சுமந்த பிறகு, இதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, என் பையன் எங்கேயோ நான் எங்கேயோ, வருஷத்தில் ஒரு வாட்டி கூட பார்க்க முடியல. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குறதுல தான் இருக்குது. எத்தனை பெற்றோர்கள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை தகப்பன் வயசான போன நேரத்தில்ங்க எப்படிலாம் சின்ன வயசில் பிள்ளைங்களுக்கு வெள்ளி தட்டில், வெள்ளி கிண்ணத்தில் சாப்பாடு ஊட்டுறதும், இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பாசம் காட்டுறதும், அன்பு காட்டுறதும் நான் பார்த்துருக்கேன். சில பிள்ளைங்களை கண்டிக்கவே மாட்டாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்த உடனே தாய் தகப்பனை, என் வயசான கிழம் சும்மா இரு, என் ஓல்டு உமன், ஓல்டு மேன், வாயை மூடு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ரெக்கை முளைச்சிச்சு பறக்குது, ரெக்கை கட்டி பறக்குது. தாய் தகப்பனுக்கு கண்ணீரையும் வேதனையும் துக்கத்தையும் தயவு செய்து பிள்ளைங்களை, வாலிபர்களை கொடுத்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை இந்த பூமியில் வேணால் நீங்கள் வாழ்ந்துடலாம், பரலோகத்துக்கு வரும்போது ஆண்டவர் கணக்கு சொல்லணும். ஆண்டவர் நியாயந்திருப்பார். எத்தனை பேர்கள், ஒரு முதியோர் இல்லத்துக்கு போக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் தவறி கேட்டுட்டேன், அம்மா உங்கள் பசங்கள்லாம் எப்படி வளர்த்துருப்பீங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்படி வளர்த்தேன், நான் இப்படி வளர்த்தேன், கண்மணி போல் வளர்த்தேன், நான் இப்படி காப்பாற்றினேன், இப்படி என் சொத்தெல்லாம் எழுதி வச்சேன், பணமெல்லாம் கொடுத்தேன், நகைலாம் கொடுத்தேன். ஆனால் என்னை கொண்டாந்து முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்கம்மா. என் பேர பிள்ளைங்களை பார்க்க முடியல, என் பிள்ளைங்க மேலே உயிரே வச்சது என் பிள்ளைங்களை பார்க்க முடியல. நல்லா இருக்காது உங்களுக்கு? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பொண்ணே பையனே, பி கேர்ஃபுல். நீ அப்படியே வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலாம் நினச்சிடாத. என் ஆண்டவர் இந்த வேதத்தை தவறி ஒவ்வொரு காரியம் நீ பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 21 வாசி ஒரு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஏன்னா வேதத்தை எடுத்து எடுத்து போதிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வேதத்தை படித்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும்.
புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவ புஸ்தகம் என்னும் திறக்கப்பட்டது. 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். எவ்வளோ பயங்கரம்! அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் தள்ளப்பட்டான். 21:8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பொய்யரும் பிறகு சொல்கிறது அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் தள்ளப்பட்டான். எவ்வளோ இன்னைக்கு ஜாலியாக வாழ்ந்துடலாம், சந்தோஷமாக இருந்துடலாம், எப்படி வேணால் என்ஜாய் பண்ணிடலாம். ஆனால் ஒரு நாள் உன்னை சந்திப்பார் வர ஆண்டவர். அந்த நாள் நீ தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. இன்றைக்கி ரொம்ப பிள்ளைங்க வளர்ந்துட்டோம். ஒரு அம்மா ஒரு அப்பா தனியாக ஒரு சின்ன வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு செவிக்க கூப்பிட்ட ஒரே அம்மா, ஒரே பையம்மா, வேறு பிள்ளை இல்லை. என் பையனை என் சொத்தெல்லாம் விற்று விற்று பெரிய பணக்காரனாக, என் சொத்தெல்லாம் விற்று 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 என் பையனை நல்லா படிக்க வச்சேன். பெங்களூரில் லட்சக்கணக்காக வாங்கிட்டு சம்பாதிக்கிறான். ₹1 கொடுக்கலம்மா. வீட்டுக்கு போனேன், எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, என் முகத்தில் முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டாம்மா. எங்கள் சொத்து இருந்தால் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். என்ன பணத்தில் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறோம். அந்த பாவம் உன்னை பழி வாங்கும். பெற்றவங்கள தவிக்க விடாத, பெற்றவங்கள கண்ணீர் விட விடாத. கருவிலேருந்து எப்படி தெரியுமா, என் மாமியார் ஒரு முறை கொடுமைக்கார மாமியார். எனக்கு என் மாமியாரே என் மகளாக பிறந்து இன்னும் கொடுமை அனுபவிச்சிட்ருக்கேன் நான். இதெல்லாம் பெரிய சாட்சி. என் மகன் வயிற்றில் இருக்கான். பிறக்கக்கூடிய சம்பவம் 9 மாதம் மேலே தாண்டி போச்சு. என் கணவர் ஒரு மாதம் ஆச்சு வரல. திரும்ப என்னானாரோ நான் இந்த சூழ்நிலை இருக்கேனே, யாருமே இல்லைன்னு சொல்லி என் மாமியார் வீட்டுக்கு போனப்போ, ஏண்டி என் பிள்ளைக்கு நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன், நீ எதுக்குடி வந்த அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய சவுக்க கட்டையில் என்னை அடிக்க வந்தாங்க. இந்த வயிற்றில் படக்கூடாதுன்னு முதுகை காட்டிட்டு இந்த வயிற்றை மூடி பெத்த மகன், என் மகன் குழந்தை அடிச்சிடக்கூடாது, என் குழந்தை நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சாகக்கூடாது. அப்படி தான் எல்லா தகப்பன்மாரும் தாய்மாரும் உங்களை பெற்று வளர்த்துருப்பாங்க. ஆகவே தான் சொல்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயை என்ன பண்ணு, கண்ணும் பண்ணு. ஆனால் ரொம்ப பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நிறையா வாலிபருங்க கல்யாண பானையும் மருமக நேசிக்கிறாங்க பாருங்க. தாய் தகப்பனை போல மகனை விட மருமக நேசிக்கிறாங்க. இவ்வளோ பாசம் காட்டுறாங்க, எவ்வளோ அன்பு காட்டுறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைய, உன் தாய் தகப்பனை தவிக்க விட்டுறாத. உனக்கும் வயசாகும், நீயும் ஒரு நாள் உனக்கு எளிமையாவ. அன்னைக்கு நீ போட்ட ஆட்டம் பாட்டத்தெல்லாம் அன்னைக்கு அனுபவிப்ப. பயந்து கர்த்தருக்கு பயந்து நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியம் ஏதோ மேய்ஞ்சிக்கோ. உங்கிற தேசத்தில் கர்த்தருக்கு பயந்து நட, மனசாட்சிக்கு பயந்து நட. இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப பேர் ஆடுறான் இருக்காங்க. ரொம்ப பேர் வெள்ளை ட்ரெஸ்ஸு. ஆனால் உள்ளம் பச்சிக்கிற ஓனாய். வெள்ளை ட்ரெஸ்ஸு உடம்புல போடுறதில்ல, உள்ளத்தில் இருக்கணும் வெள்ளையா, உள்ளே இருக்கணும் வெள்ளையா. கள்ளம் கபடம் திருடு ஃப்ராடு ஏமாத்து மோசத்தனம் இது எதுவுமே இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறவங்க போடுறதுக்கு தகுதி தான் இந்த வஸ்திரம். கர்த்தருக்கு மகிமை. சிறு குழந்தையிலேருந்து எனக்கு அந்த எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கல, அப்படிப்பட்ட செய்கையை கொடுக்கல. அவருக்கே மகிமை செலுத்துக்கிறேன். யாரையும் ஏமாற்றணும் மோசம் பண்ணணுங்கிற ஆசை எண்ணம் எனக்கு ஒரு நாளும் வந்தது கிடையாது. இதுவும் சாட்சியாக சொல்கிறேன். நான் வாலிப வயசு ரொம்ப வறுமை தருத்தணும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பக்கத்து வீட்டுக்குள்ளே நல்ல பெரிய கொலுசு போட்டு வந்துச்சு. எனக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஒன்றுமே வீட்டில் இல்லை. சரி, அந்த கொலுசில் கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கின்னு அதை விற்றுட்டு இன்றைக்கி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு போய் கத்தி எடுத்து போய் அந்த குழந்தை காலை பிடிச்சி அந்த கொலுசோடைய முத்துகளை அறுக்க போகும்போது எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ பாவம், பச்சை குழந்தை, என் பசிக்காக அந்த குழந்தை காலில் இருக்கிற கொலுசு அறுத்து போய் விற்றுருவோம். நான் எவ்வளோ சாப்பிட போகிறேன், வேண்டாம், பட்டினியாக கிடந்தாலும் பரவாயில்ல. அப்படி என் வாலிப வயசுலேயே
2வது வயசுலையே. சின்னதுலேருந்து அப்படி தான், குழந்தையிலேருந்து அப்படி தான், இப்போவும் அப்படி தான், இனி சாக போகிற வரையும் அப்படி தான், மாற மாட்டேன். எவ்வளோ பேர் என்னை ஏமாத்துனாங்க, என்னை வஞ்சித்தாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்க, அவங்கள போல் மாறணும்னு ஒரு எண்ணம் வரும். அடிப்பு பொல்லாதாங்க. நான் தேவனுடைய பிள்ளை. என் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. என் தேவன் மகா பரிசுத்த, என் தேவன் வல்லமுள்ள தேவன். ஒரு நாள் என் பசியை மாற்றுவார். ஒரு நாள் இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவு வரும். அதுவரையும் என் வைராக்கியத்தையும் என் பக்தியும் நான் கர்த்தருக்கு பெருமையாக வாழ்வதை விடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக வாழ ஆவியான ஒரு துணையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளே கர்த்தருக்கு பயந்துருங்க. அடுத்த காரியம், பெற்றோர்களுக்கு பார்த்தீங்களா, பிள்ளைங்களை மதிக்க மாட்டாங்க, பிள்ளைங்கள்ட்ட எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க மாட்டாங்க, கோபப்படுத்துவாங்க. வயசாகி போச்சா வாயை பொத்திக்கணும், கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நான் சம்பாரித்த சொத்து, ஏன் வீடு நான் கட்டினேன், எங்கே தூக்கிட்டு போகிறேன். இதை கேட்டுங்கிற பெற்றோர்களே உங்களுக்கு தான், பெரியோர்களே, பணக்காரங்களே, நீ சம்பாரித்து வச்சுருக்கலாம், உன் சொத்தாக இருக்கலாம், உன் பணமாக இருக்கலாம், உன் நகையாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ₹1 கூட கொண்டு போகாதபடி நீ டெட் பாடி ஆக போகிற. அன்னைக்கு என்ன கொண்டு போவ, அன்னைக்கு என்னது பேசுவ. அதனால் என்ன பண்ணுங்கள், பிள்ளைங்களை எப்போவும் ஆதரிங்க, பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, சபிக்காதீங்க. ஐயோ என் வயிறு எரியுதுடா நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. என் மருமகளுக்கு ஒன்றும் செய்யாதீங்க, மருமகன் பெத்த மகளை போல பாரு. ஏன் இதெல்லாம் இந்த வேதத்துக்கு முன்பாக நான் பரிசுத்த ஆவியாருக்கு முன்பாக சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா, பல வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருக்கேன். என் மாமியார் என்ன கொடுமையாக பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்ணீர் வடித்த மருமகளுடைய கண்ணீரை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். பல மாமியார்கள், ஐயோ என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து என்னை திட்ட வைக்கிறாம்மா, பாஸ்டர்மா என்னால் நிம்மதியாக வாழ முடியல, என் மருமகன் நல்ல சோறு கொடுக்க மாட்டேங்கிறான், பழையதை கொடுக்குறான். நீ சூடாக சாப்பிட்டு எது நாளைக்கு வாழ போகிற, உன் மாமியார் பழையதை கொடுக்குறியே. செய்யாதீங்க. 1990 வருஷம் கட்டின துணியோடு வந்தபோது ஒரு குடும்பம், அல்லேலியா தோட்டம், பேர் அல்லேலியாக்காரங்க, அல்லேலியா தோட்டம். அல்லேலியா சொன்னால் போதாது, ஆண்டவருக்கு மகிமையாக உண்மத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல நான் இரவும் பகலும் வேலை செஞ்சேன். எனக்கு பழைய சாப்பாடு, நொந்து போன சாப்பாடு கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு அழுது, ஆண்டவரே பசி ஒரு பக்கம், பசினால் தாங்க முடியாது, பசினா எதனா ஒன்று சாப்பிட்ணும், அழுவுறேன். ஆண்டவரே இப்படி நொந்து போயிருக்கு, கெட்டு போயிருக்கு, இந்த சாப்பாடை கொடுக்குறாங்களே, நான் எப்படி சாப்பிட்றது. ஆண்டு என்ன சொன்னால் தெரியுங்களா, மகளே நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்கிட்ட சாப்பாடு இருக்கும்போது சூடாகவே கொடு, யாருக்கும் பழையதை கெட்டு போனதை கொடுத்துடாத. சரிங்க ஆண்டவரே. அதே போல் பழையதை நான் சாப்பிட்டுட்டு புது சாப்பாடை பசியோடு வந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக சொல்கிறேன். கொடுக்காதீங்க, இல்லாதவங்க ஏழைங்களுக்கு கூட கொடுக்காதீங்க. அம்மா பசிக்குதுன்னு வரவங்களுக்கு கூட கொடுக்காதீங்க. பசிக்குதுன்னு வந்தவங்களே வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு விருந்து சோறு போட்டவன் நான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பெற்றோர்கள் என்ன பண்ணணும், வயசாயிட்டாக்கா நீங்கள் அடங்கணும். வாலிபத்தில் ஆடின மாதிரி ஆடக்கூடாது. எனக்கு வயசாகி போச்சுன்னு உங்களுக்கு உணர்வு வரணும். என் பிள்ளைங்களை தான் சார்ந்து இருக்கணுங்கிற நினப்பு உங்களுக்குள்ளே இருக்கணும். பிள்ளைங்களே வயசாகி போச்சு உங்கள் பெற்றோர் ஒதுக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளை அடிக்காதீங்க. குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் அடிக்கிறீங்கன்னு கூட தெரியாது. அந்த வழியில் தான் பிள்ளைங்க கற்றுவாங்க. ஏன் அடித்தாங்கன்னு தெரியாது. குழந்தைங்களை மாங்குன்னு அடிக்கிறது, புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா பிள்ளைங்களை போட்டு நொங்குன்னு குத்துறது. பி கேர்ஃபுல். கர்த்தர் கொடுத்த பிள்ளை தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, பிள்ளையே இருக்காது. ஒரு திருமணத்தில் கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் ஆன போது அவங்களுக்கு ஜெபிக்க சொன்னேன், ஆண்டவர் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு குழந்தை கொடுப்பார். இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்க வேணாம், 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆண் குழந்தைய கொடுக்க போகிறாருன்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக ஆவியார் பேசினார். அந்த 2 பேரும் வீட்டில் போய் பேசியிருக்காங்க, நம்ம இப்போல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம், ஜாலியாக 2 வருஷம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா குழந்தை பெற்றுக்கலாம். அவள் கன்சீவ் ஆன போது
என்னை மறுபடியும் ஜெபிக்க கூப்பிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஆவியார் சொன்னார், இவங்க இப்படி பேசிக்கிட்டாங்க, உங்களை என்னன்னு கேளு. நான் சொன்னேன், 2 பேரும் இப்படியா பேசிக்கிட்டேன்னு ஒருத்தர் பார்க்குறாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இவங்களுக்கு என்ன இப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, ஆவியார் சொன்னால் எனக்கு தெரியும். கன்சீவானா குழந்தை பிறக்கிற நேரத்தில் குழந்தை வயிற்றுல இறந்து போச்சு. கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆகுது, இன்னைய வரையும் குழந்தை இல்லை. ஆண்டவர் கொடுக்குறத சிலர் வேணாங்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. குழந்தை வேணும்னா பெற்று குழந்தை இல்லாதவங்க கொடுத்துருங்க. அதை அழிச்சிடாதீங்க, கருவிலை அழிச்சிடாதீங்க. கடந்த வாரத்தில் இந்த வாரத்தில் நான் கேள்வி கேட்டேன், யூடியூப்பில் பார்க்குறேன். பெத்த தகப்பனை 3 வருஷத்துக்கு குழந்தைய சாகடித்து கோணி பையில் போட்டு கட்டி வச்சுருக்கான். எவ்வளோ கொடூரம்! பெத்த தாயே 1 மாதம் குழந்தைய கொண்டு இருக்கா. புருஷன் பத்துலன்னு இன்னொரு புருஷன். அவங்ககிட்ட போறியா, போ, டைவர்ஸ் பண்ணிட்டு போ, எனக்கு அவங்ககிட்ட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் ஏன் புருஷனை சாவடிக்கிற? நீ எவ்வளோ நாளைக்கு வாழ போகிற? குழந்தை வேணான்னா பெற்று யார்ட்டா கொடு. புள்ள இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க, வளர்த்துக்குவாங்க. அழகாக, உன்னை விட அழகாக வளர்த்துக்குவாங்க. ஏன் சாகடிக்கிற? ஒரு நாள் நீ சாக போகிற. நீ பூமியில் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, 100 வருஷம் வாழ போகிறதில்ல. எப்போ சாகுன்னு தெரியாது. மனசாட்சிக்கு பயந்து நடந்து வாழுங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, எனக்கு நேரம் போதில்லை. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை புத்தியும் தருவாராக. ஆண்டவரே, இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை கேட்ட யாரெல்லாம் உமக்கு பிரியமில்லாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் மாற்றுங்க. யாரெல்லாம் மனசாட்சியில் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் உணர்வை உண்டாக்குங்க. உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய இரக்கம் உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என் ஜனங்கள் அழிஞ்சு போகிறத விட என் ஜனங்கள் பரலோகத்தில் வந்து உம்மோடு வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்ததாமே இந்த ஜெபத்தை கேட்டு எல்லாருக்கும் ஒரு மாறுதல் தாங்க. யாரெல்லாம் சரியில்லாமல் இருக்காருங்களோ சரிப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிற அன்பு பிதாவே, ஆமென்.